இன்றைய செய்திகள், அரசு செய்திகள் மற்றும் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஆனந்த் சந்திப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அமைச்சரின் இல்ல வாசலிற்கே சென்று முதலமைச்சரை அன்புடன் வரவேற்ற நிகழ்வு இருவருக்கு இடையிலான இணக்கமான உறவை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. நிர்வாகத்திற்கு ஆலோசனைகள் அவசியம். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நிர்வாக தரவுகள் அனைத்தையும் விரல் நுனியில் வைத்துள்ள முதலமைச்சருக்கு அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பலம் சேர்க்கும் என ஜேசிடி பிரபாகர் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். சோனம் வாங்சுக் விவகாரம். அபிசித் அறிவிப்பு. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அவர்கள் வெளியேற்றப்பட்ட விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியிலான கருத்துரிமை மற்றும் போராட்டங்கள் குறித்து இந்த அறிவிப்பு கவனத்தை பெற்றுள்ளது. டெல்லி ரசிகர்களுக்கு விருந்து. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி சலுகை. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை முன்னிட்டு டெல்லியில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை இயங்க அரசு அனுமதி அளித்துள்ளது. கால்பந்து ரசிகர்களின் கொண்டாட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தாவக எம்எல்ஏக்கள் விவகாரம். அதிரடி கைதுகள். தாவக எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் மேலும் 2 கருணாநிதி மற்றும் சரவணன் அவர்களை கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 2.80 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து நடைபயணம். முதலமைச்சர் விஜயை சந்திக்க வரும் அமன். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரை சேர்ந்த 24 வயது இளைஞர் அமன் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்காக நடைப்பயணமாக தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இவருடைய பயணம் தற்போது தெலுங்கானாவை எட்டியுள்ளது. நல்லாட்சி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த சந்திப்பை அவர் எதிர்நோக்கியுள்ளார். அமரன் படக்குழுவினருக்கு கமலஹாசன் பாராட்டு. தேசிய விருதுகளை வென்ற அமரன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் ஆகியோருக்கு தயாரிப்பாளர் கமலஹாசன் எம்பி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சாய் பல்லவி ஆகியோரின் நடிப்பு திறனையும் அவர் மனம் திறந்து பாராட்டியுள்ளார். உலக சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவி. தன்னிகரில்லா இலக்கியமான தொல்காப்பியத்தை பார்க்காமல் முழுவதுமாக 21 மணி நேரத்தில் எழுதிய அரசு பள்ளி மாணவி ஒருவர் உலக சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த அபரமான நினைவாற்றல் மற்றும் தமிழ் பற்று அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது. அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களிடம் அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தகுந்த தீர்வுகள் காண சில கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கோரிக்கை வைத்துள்ளார். திமுக அயலக அணி அமைப்பாளர் விலகல். பரபரப்பு பேட்டி. திமுகவின் அயலக அணி அமைப்பாளர் ஒருவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததோடு கட்சி நிதி வசூல் தொடர்பாக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி திராவிடர் நல விடுதியில் அமைச்சரின் திடீர் ஆய்வு. மயிலாடுதுறையில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை மாணவியர் விடுதியில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவியர்களின் தங்கும் வசதிகள், உணவு தரம் மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சைதாப்பேட்டை விடுதியில் புதிய விளையாட்டு அரங்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை MC ராஜா அரசு சமூக நீதி மாணவர் விடுதியில் இன்று புதிய உள் விளையாட்டு அரங்கம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடற்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ஊக்கமளித்த மாணிக்கம் தாகூர் MP.
நீட் தேர்வு மட்டுமே ஒரு மாணவனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணி அல்ல, பல்வேறு துறைகளில் மாணவர்கள் வெற்றிகளை பெற்று வருகின்றனர் என மாணிக்கம் தாகூர் எம்பி மாணவர்களிடையே உரையாற்றினார். மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வகையில் அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தன. 2036 ஒலிம்பிக் இலக்கு மத்திய அமைச்சர் பேச்சு. 2036 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இப்போதே நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய சாம்பியன்களை உருவாக்குவதே நமது இலக்காக இருக்க வேண்டும் என உள் விளையாட்டு அரங்க திறப்பு விழாவில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணத்தில் வேலைவாய்ப்பு முகாம். கும்பகோணத்தில் நடைபெற்ற பிரமாண்ட தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 200 நிறுவனங்கள் பங்கேற்றன. அமைச்சர்கள் வினோத் மற்றும் ஷாஜகான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். சிங்கப்பெண் அதிரடிப்படை 390 புகார்களுக்கு தீர்வு. கடந்த ஒரு வாரத்தில் ஜூலை 10 முதல் 16 வரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் 390 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதில் 29 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் காணாமல் போன 9 பெண்கள் மற்றும் 9 குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ரேஷன் கார்டு EKYG பதிவு செய்ய அறிவுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் தங்களது ரேஷன் கடைகளில் EKYG எனப்படும் கைரேகை பதிவை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தியுள்ளார். ஜனநாயகம் திரைப்படம் ரசிகர்களுக்கு அறிவுரை. வரும் 23ஆம் தேதி திரையரங்களில் வெளியாகவிருக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தை கொண்டாட்டத்துடன் வரவேற்பதாக தாவேகவினர் திட்டமிட்டு வருகின்றனர். பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஸ்லி ஆனந்த் இதனை ஒரு திருவிழாவை போல் பாதுகாப்பான முறையில் நடத்த கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 2,22,200 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. VAO முதல் RI வரையிலான அலுவலர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எல் நினோ எச்சரிக்கை. வானிலை மையத்தின் கணிப்பு. பசிபிக் கடலில் ஏற்பட்டுள்ள எல் நினோ தாக்கம் 2027 மார்ச் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் எச்சரித்துள்ளது. இது பருவமழைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான அடுத்த கட்ட முடிவுகள் குறித்த கேள்விக்கு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் நிதிநிலை அறிக்கையின் முடிவுகளுக்கு பிறகு இது குறித்து தெளிவான தகவல் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். பழனி நில மோசடி வழக்கு. CBCID சோதனை. பழனி பகுதியில் நடைபெற்றதாக கூறப்படும் ரூபாய் 100 கோடி நில மோசடி தொடர்பான வழக்கில் CBCID போலீசார் தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சார்பதிவாளர் ஜஸ்டினின் நண்பர் ஜெயபிரகாஷ் வீட்டில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.